சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னை மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் நேற்று இரவு மழை பெய்தது. இதேபோன்று நுங்கம்பாக்கம், அண்ணாநகர், திருமங்கலம், பாடி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், மூலக்கடை, எருக்கஞ்சேரி, மாதவரம், கொடுங்கையூரிலும் இரவு முழுவதுமாக விட்டுவிட்டு மழை பெய்தது. நேற்று பகல் பொழுதில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக இரவில் கனமழை பெய்தது. ஓரிகை பேருந்து நிலையம், செவிலிமேடு, சுங்குவாட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. உரகடம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அப்பம்பட்டு, ஆலம்பூண்டி, வளத்தி, மேல்மலையனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாலையிலேயே கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் இரவில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக வாலாஜா, ஆற்காடு, நெமிலி, அரக்கோணம், ஷோலிங்கர், காவிரிப்பாக்கம், தக்கோலத்தில் இரவு முழுவதுமாக விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இந்நிலையில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலையிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.